லேட்டஸ்ட் எபிசோடுகளை விளம்பரங்களே இல்லாமல் காணுங்கள். உங்க 2 பேரையும் உயிரோட விடுறேன். வெளியே போடா. வெளியே போன்னு சொல்றல. என்னாச்சுமா? தண்ணி எங்க கொண்டு வா சீக்கிரம். என்னாச்சுமா? அம்மா கண்டுபிடிச்சு பாரு. சீக்கிரம் தண்ணி கொண்டு வா. அம்மா அம்மா தண்ணி குடி. அம்மா இங்க பாரு. அம்மா அம்மா என்னாச்சு? கண்டுபிடி. அம்மா என்னாச்சுமா? அம்மா என்னாச்சுமா? இங்க பாரு. அம்மா என்னாச்சு? பிரச்சனை இப்ப கைமீறி போயிடுச்சு. இனிமேலாச்சும் தயவு செஞ்சு எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா இருங்க. எடுத்தோம் கவுத்தோன்னு ஆளாளுக்கு ஒரு முடிவு எடுக்காதீங்க. கடைசியில வாழ வேண்டிய இவங்க வாழ்க்கை தான் பாழா போகும். உங்களோட சண்டைக்கு வயித்துல உள்ள வாரிசு என்ன பாவம் பண்ணுச்சு? இங்க பாருங்க, ரவி என்ன சொன்னானோ அதை இனி அவன் செய்வான். இனி யார் கால்ல யார் விழுறதுன்னு அவங்களே பாத்துக்கிட்டோம். அது அவங்க பிரச்சனை. புருஷன் பொண்டாட்டியா நீங்க 2 பேரும் இனி ஒழுங்கா பழைய மாதிரி ஒன்னா இருக்க பாருங்க. டேய், நீ தானே அவளை ஒழுங்கா பாத்துக்கிறேன்னு சொன்ன. இனி அதை மட்டும் ஒழுங்கா பாரு. நீங்க 2 பேரும் சமாதானமா சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும்பா. நான் வரேன்பா. டேய், இன்னைக்கு நீ என் காலில் விழுந்திருக்க வேண்டியது ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. இருக்கட்டும், வச்சுக்கிறேன். போடா டேய் சில்றப்பையில. டேய், தூக்குடா உமாவை, கூட்டிட்டு உள்ள போ. பாத்து மேகலா, கூடி. பொறுமையா எழுந்து. டேய் ரவி. அப்பா என்னப்பா? டேய் என்னடா பொண்டாட்டி உன் இஷ்டத்துக்கு வாடிங்கிறதும் போடிங்கிறதும் வீட்டை விட்டு வெளியே போய் சொல்றதும் என்ன நினைச்சிட்டு இருக்கோம் மனசுல? ஏண்டா அவகிட்ட அவ்வளவு பேச்சு பேசிட்டு இப்ப ஒண்ணும் பேசாம நிக்கிற? ஏதாவது பேச. அது வந்துப்பா, உங்களை போய் காலில் விட சொல்லிட்டாளே, அதான். டேய் சரி, அவ என்னதானே வெள்ள சொன்னா? ஒன்னும் சொல்லலையே. அவ பண்ணது தப்பு. பதிலுக்கு நீ அவ ஒரு புள்ளத்தாச்சி பொண்ணுன்னு கூட பார்க்காம நீ அந்த அளவுக்கு கோவப்பட்டது அதை விட பெரிய தப்பு. சரி விடு, முடிஞ்சதை பத்தி இனி பேச வேண்டாம். இங்க பாரு, நீ மறுபடியும் எப்படி அவளோட பழையபடி அன்பா ஆதரவா பாசமா இருக்கணுங்கிறத மட்டும் பாரு. அவளை பொறுத்த வரைக்கும் அன்பா இருக்கிறதுனா அவளுக்கு அடிமையா இருக்கிறதுப்பா. டேய், உனக்கு அவ மரியாதை தரணும்னா சில விஷயங்களை நீ செய்ய ஆரம்பிக்கணும். சும்மா வெறும் வாயில சவுண்ட் விட்டா மட்டும் மரியாதை எங்க இருந்து வரும்? நீயே வெளியில போய் நல்ல வேலை பார்த்து 4 காசு சம்பாதிக்கணும். அவ முன்னாடி பெரிய ஆளா நின்னு காமிக்கணும். அதுதான் மரியாதையை சம்பாதிக்கிறதுக்கு உண்டான வேலை. இந்த பாரு, இன்னொரு முறை இந்த மாதிரி திட்டுறதோ சத்தம் போடுற வேலையை வச்சுக்க கூடாது. நீ பேசின 4 வார்த்தைக்கு அவளுக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தல்ல? டேய், அவ அப்படிதான்டா, மாத்த முடியாது. இந்த பாரு, நீ தான் அனுசரிச்சு போகணும். அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.
டேய் ரவி, என்னடா இந்த நேரத்துல? ஏதாவது பிரச்சனையா? சொல்லுடா, என்ன விஷயம்? அன்டைம்ல வந்துட்டேன். இந்த நேரத்துல வந்துடக்கூடாது. சாரி, நான் கிளம்புறேன். டேய் டேய் டேய், என்னடா இந்த நேரத்துல அங்க இருந்து கிளம்பி இவ்வளவு தூரம் வந்துட்டு வாசல்ல நின்னு பார்த்துட்டு திரும்பி போறதுக்கா வந்த? உள்ள வா, உள்ள வா. ரவி, எப்படி வந்த? பைக்ல தான் பிரியா. இப்படி குடிச்சிட்டு இவ்வளவு தூரம் வரையே அறிவில்ல உனக்கு? ஆமா, குடிச்சிட்டு ஒன்று பார்க்க வந்துடக்கூடாது. நான் போறேன். ஏய் நில்லு, என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க? ரவி, ரவி, இப்படி அழற அளவுக்கு என்ன நடந்துச்சு? டேய், நான் கேக்குறேன்ல, சொல்லுடா. ஏய் பிரியா, சொல்லு. பிரியா. சரி, ஒண்ணும் இல்ல, அழாத, ஒண்ணும் இல்ல. என்ன சீதா, மறுபடியும் ஃபேமிலி போட்டோ எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க? எனக்கு அப்படியே ஆச்சரியமா போச்சுங்க. என்ன ஆச்சரியம்? அவங்க அப்பா கால்ல விழணும்னா எனக்கு பொண்டாட்டியும் வேண்டாம், அவ வயித்துல வளர்ற என் புள்ளையும் வேண்டான்னு சொல்லி தூக்கி போட்டான் பாருங்க. நம்ம ரவி பேசின ஒவ்வொரு வார்த்தையும் இப்பவும் என் மனசுக்குள்ள ஓடிக்கிட்டே இருக்குங்க. ம், எனக்கு இதுவே போதுங்க. இனி அவன் நமக்காக எதுவும் செய்யணுங்கிற அவசியமே இல்ல. அப்பா யார் முன்னாடியும் தலை குனிஞ்சு நிக்க கூடாதுன்னு உங்களுக்காக வந்து நின்னான் பாருங்க. சீதா, இந்த பாரு, நீ ரவி கிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இருக்கிறதா நல்லது. உட்காரு. ம். சரி, சொல்லு, என்னாச்சு? கல்யாணமான நாள்ல இருந்து இன்னை வரைக்கும் நான் உள்ளுக்குள்ள படுற வேதனைய என்னால யார்கிட்டயும் சொல்ல முடியல பிரியா. அம்மா அப்பா கிட்ட ஒரு அளவு வரைக்கும் தான் சொல்ல முடியும். என்னோட பழைய ஃப்ரெண்டா உன்னை நான் பார்த்ததும் என் மனசுக்குள்ள இருந்த வேதனை எல்லாம் அழுகியா வந்துருச்சு. அதான் வந்துருச்சுல்ல, அழுதது போதும். இந்தா தண்ணி குடி. ம். இந்தா தண்ணி குடி. ஏற்கனவே அந்த குடிச்சிட்டேன். தண்ணி இல்ல, குடி. சரி, இப்போ என்ன ஆச்சுன்னு தெளிவா சொல்லு. அப்பாக்காக வாங்கி வச்ச செயினை காணோம். நான் தான் அதுல ஒரு நகை கவரிங் நகை இருக்குன்னு சொல்றேன்ல. இது தங்கம் இல்லம்மா, கவரிங் கோல்டு. நான் குழந்தைய பெத்துக்க வேண்டாம்னு முடிவு பண்ணிட்டேன். எங்க அப்பாவோட கால்ல விழுந்து நீங்க மன்னிப்பு கேட்கணும். அப்பா, அப்பா, வெளியே போ. இந்த
ஒரு சிச்சுவேஷனை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு எனக்கு தெரியல பிரியா. ம். நம்ம மேல உண்மையிலேயே அன்பா இருக்கிற ஒருத்தங்க கிட்ட அழுது தீக்கணும்னு தான் இங்க வந்தேன். அழுது முடிச்சிட்டேன். நான் கிளம்புறேன். ஏய் ரவி, உட்காரு. எங்க போற? வீட்டுக்கு தான். நீ தனியா இருக்க, நான் இருந்தா நல்லா இருக்காது. அத பத்தி கவலைப்பட வேண்டியது நான் தான், நீ இல்ல. சரி, ஏதாவது சாப்பிட்டியா? கொஞ்சம் இரு, வரேன். சீதா, அவன் எங்க போறான், எங்க வர்றான், என்ன வேலை செய்யறான், அதை பத்தி ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. வீட்டுக்கு வந்தா அம்மா பிள்ளை மாதிரி உன் பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்கிறான். இதெல்லாம் எனக்கு என்னமோ சரியா படல சீதா. என்ன பாக்குற? அவன் எந்த வேலை வெட்டிக்கும் போகாம அவன் பொண்டாட்டி மாமனார் பேச்சு கேட்டுக்கிட்டு புத்தி கெட்டு போய் நடந்துக்கிறான்னு நீங்க தானே சொன்னீங்க. ஆனா இப்போ அவன் மனசு மாதிரி நல்லபடியா இருக்கணும்னு நினைக்கிறப்போ தூக்கி எறியறீங்க. ஏங்க? உனக்கு நிஜமாவே புரியலையா சீதா? இந்த பாரு, அவன் நம்ம கூட எவ்வளவு நெருக்கமா இருக்கானோ அவ்வளவு தூரம் அவன் பொண்டாட்டியை விட்டு விலகி போயிட்டு இருக்கான்னு அர்த்தம். கடைசி வரைக்கும் ஒன்னா இருக்க போறது நம்ம கூடவா இல்ல அவன் பொண்டாட்டி கூடவா? காலம் முழுக்க அவ கூட ஒன்னா வாழ வேண்டியவன் நம்ம சந்தோஷப்படுறதுக்காக அவனோட வாழ்க்கை இழந்துடக்கூடாதுல்ல. அவளுக்கு நம்மளை கண்ட ஆகல. இவன் எப்ப பார்த்தாலும் நம்ம கூட தான் இருக்கிறான். இத அவ பார்த்தா அவங்களுக்குள்ள இருக்கிற இடைவெளி மேலும் மேலும் அதிகமாயிட்டு தானே போயிட்டு இருக்கோம். குடும்பத்துக்கு அது நல்லதில்லை சீதா. நான் ஒண்ணு யோசிச்சா நீங்க ஒண்ணு யோசிக்கிறீங்க. இந்த பாரு, எல்லாம் அவன் நல்லதுக்காக தான் சொல்றேன். அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருந்தா அதுவே போதும். ஆமா சீதா, அது வரைக்கும் நாம கொஞ்சம் தள்ளியே இருக்கலாம். நீ எதை பத்தி யோசிக்காம அதை எடுத்து வச்சுட்டு படு. இந்தா சாப்பிடு. வேணாம் பிரியா, சாப்பிடுன்றல. எனக்கு பசிக்கல. ரவி, சரி, இப்ப எதுக்கு மறுபடியும் மறுபடியும் அழற? இல்ல பிரியா, இந்த 4 மாசமா சொந்த வீட்டுக்குள்ளேயே ஒரு அனாதை மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ சாப்பிட்டியா, தூங்குனியா, உனக்கு ஏதாவது வேணுமா, கஷ்டமா நஷ்டமா, இருக்கியா இல்ல செத்துட்டியான்னு எதுவுமே கேட்க ஆள் இல்லாத நாது எத்து போயிருக்கேன் பிரியா. ஏண்டா, இதுக்கெல்லாம் யாராச்சும் அழுவாங்களா? வீட்ல பசிச்சா நீயே போய் எடுத்து போட்டு சாப்பிடணும். தூக்கம் வந்தா போய் தூங்கணும். இதுக்கெல்லாம் டெய்லி வந்து உன்னை யாராச்சும் கேட்டுட்டு இருப்பாங்களா? நீ என்ன குழந்தையா? இந்தா, நீ முதல்ல சாப்பிடு. இந்தா, புடி புடி. இந்தா. இல்ல, போதும் போதும் சாப்பிடு. இல்ல போதும். சரி, தண்ணி குடி. இல்ல, நான் எடுத்துக்கிறேன். இந்தா. பொறுமையா குடி, பொறுமையா குடி. சரி, நான் கிளம்புறேன் பிரியா. டேய், எங்க போற? வீட்டுக்கு தான். உட்காரு, முதல்ல உட்காரு. பிரியா, நான் கிளம்புறேன் பிரியா. உட்காரு. இந்த நிலைமையில நீ வண்டி ஓட்டிட்டு போறத நான் அலோ பண்ண மாட்டேன். அப்போ நான் இங்கே படுத்துறவா? உங்க வீட்ல யாரும் தேட மாட்டாங்களா? அப்படியே ஆளை வச்சு ரவி எங்க ரவி எங்கன்னு தேடிட்டாலும் ஏன் பிரியா நீ வேற? நான் ஒரு அனாதை, என்ன யார் தேட போறா? சரி, நீ இங்கே படுத்துக்கோ. சரி, நான் இங்கே படுத்துக்குவா? இங்கே சோஃபால படுத்துக்குவா? படுத்துக்கோ.
ஹரிப்பிரியா, உனக்கு நான் செஞ்ச பாவத்துக்கு எப்படி அனுபவிக்கிறாய்? ஓகே ஓகே, அழாத. என்ன மன்னிச்சிரு பிரியா, ரிலாக்ஸ். ஒன்றும் இல்லை. ஓகே, என்ன மன்னிச்சிரு சொல்லு. என்ன சீதா, ஒண்ணும் இல்லைங்க. உள்ளுக்குள்ள ஏதோ ரொம்ப யோசனையா இருக்கிற மாதிரி தெரியுது. இல்ல, பார்த்தா பாவமா இருக்குங்க. அவளை பார்த்தா இந்த பாரு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான். இது தெரியாத உனக்கு? இந்த பாரு, நமக்கு நடக்கிற நல்லது கெட்டதுக்கெல்லாம் நாம தானே காரணம். பழமொழி சொல்லிட்டு போறது ரொம்ப ஈஸிங்க. ஆனா ஒரே குடும்பத்துல இருந்துகிட்டு அதெல்லாம் பார்த்தா இருக்க முடியுமா? அதே பழமொழிய சொன்னவங்க தான் குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்காங்க. அவங்களே தான் சீதா, தாயும் பிள்ளையும் ஒன்னானாலும் வாயும் வயிறு வேறன்னு சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் இருக்கட்டும்ங்க. நான் சொல்ல வந்தது வேற ஒண்ணு. என்ன? ரவி நேத்து ராத்திரி வீட்டுக்கு வரலங்க. அட, லேட்டா வந்திருப்பான், உள்ள தூங்கிட்டு இருப்பான். இல்லங்க, அவன் வரல. எப்படி அவ்வளவு உறுதியா சொல்ற? அவன் ராத்திரி எப்போ வருவான்னு பாக்குறதுக்காக ஹாலிலேயே விடிய விடிய உட்கார்ந்துட்டு இருந்தியா? ஏய், அவன் என்ன குழந்தையா சீதா? வீட்டுக்கு வர்றதுக்கு லேட் ஆச்சுன்னா வாசல்லே உட்காந்து காத்துட்டு இருக்கிறதுக்கு? ஆமா, வீட்டுல நிம்மதி இல்லைன்னா எவனுக்கு தான் நேரத்தோட வீட்டுக்கு வர்றதுக்கு பிடிக்கும்? என்னதான் வீட்ல பிரச்சனையா இருந்தாலும் ஒருத்தர் ராத்திரி முழுக்க வீட்டுக்கே வராம இருக்கானா, அதுக்கு பின்னால நிரந்தரமா அவங்களுக்குள்ள பெரிய விரிசலே உருவாயிடும். அது அவங்க ரெண்டு பேருக்குள்ள புரியணும். என்னங்க நீங்க, கண்ணுக்கு முன்னால புள்ளைங்க தப்பா இருக்கும்போது அதை சொல்லி திருத்துறது நம்ம கடமை இல்லையா? நாம சொல்லி அவ கேட்டுருவாளா என்ன? அவங்க கேட்கறதும் கேட்காம போறதும் அவங்க இஷ்டம். ஆனா சொல்ல வேண்டியது நம்ம கடமை தானே. கடமைன்னு வேற சொல்லிட்ட. வா, செஞ்சிருவோம். இந்த பாரு, ஆனா அவளுக்காக இல்ல, உனக்காக தான். வா, இங்க பாருமா, ஒரு நிமிஷம் இருமா, உங்ககிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்கு. என்கிட்டயா? நீங்களா? நீங்க என்கிட்ட பேச அப்படி என்ன இருக்கு? நீ இந்த உலகத்தையே பகைச்சுக்கிட்டாலும் ரவி மட்டும் உன் கூட இருக்கிறான்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு. ஆனா அவன் கூட இல்லாம மொத்த உலகமே உன்னை பாராட்டினாலும் அந்த வாழ்க்கையில ஒரு அர்த்தமும் இல்ல. உலகத்தால எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்ல. எங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து நிக்கிறது நீங்க ரெண்டு பேரும் மட்டும்தான். நாங்க என்னமோ நல்லா தான் இருந்தோம். எப்போ உங்க புள்ளைய எனக்கு எதிரா திருப்பி விட்டீங்களோ அப்பவே எங்களுக்குள்ள பிரச்சனை ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இத்தனை நாளா நீ பண்ணது எதுவுமே உனக்கு தப்பா தோணவே இல்லையா? என்னங்க, யாரு சரி யாரு தப்புன்னலாம் இப்ப பேச வேண்டாங்க. இங்க பாரு உமா, நாங்க ரெண்டு பேரும் தான் உனக்கு பிரச்சனைனா ரவி கிட்ட இருந்து நாங்க விலகியே இருந்துக்கிறோம். நீங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருந்தாலே போதும். நாங்க ரெண்டு பேரும் உங்களை கண்டுக்காம போயிட்டா மட்டும் உங்க சந்தோஷம் திரும்ப வந்துருமா? அது மாறாது. இந்த பாரு, அது நடக்கணும்னா நீ அவனை மதிக்கணும். மதிக்கணும்னா அவனை தலையில தூக்கி வச்சு கொண்டாட சொல்லல. நீ அவனுக்கு மரியாதை கொடுக்க வேண்டாம், அவனோட உணர்வுக்கு மரியாதை கொடு. நாங்க தள்ளி இருந்தா
எந்த பிரச்சனையும் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொல்றது உங்க அப்பாவுக்கும் பொருந்தும். புருஷன் பொண்டாட்டிக்குள்ள நடக்கிறத நீங்களே பேசி தீர்த்துக்கங்க. அப்பா அம்மா வரைக்கும் கொண்டு போகாதீங்க. என்னதான் இருந்தாலும் அவங்களும் மூணாவது மனுஷங்க தானே. ஆமாமா, நாங்க ரவி கிட்ட இருந்து தள்ளியே இருக்கிறோம். நீயும் தொட்டத்துக்கெல்லாம் உங்க அப்பா அம்மா கிட்ட போய் நிக்காத. இனிமே எதுவா இருந்தாலும் உங்களுக்குள்ளேயே பேசி சரி பண்ணுங்க. ஆமா, உங்களுக்கு தான் என்ன கண்டாலே பிடிக்காதே. இன்னைக்கு என்ன திடீர்னு இவ்ளோ அக்கறை? பிடிக்காதுன்னு நாங்க என்னைக்கு சொல்லியிருக்கோம்? பிடிக்குங்கிறதுனால தான் இவ்வளவு அக்கறையா பேசுறோம். நீ கேட்கறதுக்கு ஒரே பதில் தான் இருக்கு. ரவி எப்படி எனக்கு புள்ளையோ அவனோட பொண்டாட்டியும் எனக்கு பொண்ணு மாதிரி தான். உன் வாழ்க்கை உன் கையில தாமா இருக்கு. ரவிய அன்பால ஜெயிக்கிறது மூலமா தான் நீ எல்லாரையும் ஜெயிக்க முடியும். பாத்துக்கோ. வா சீதா.